எசேக்கியேல் 36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமாங்க, ஒருவேளை கடந்த வருடத்துல நீங்க உங்களுடைய சொத்தை இழந்திருக்கலாம், உங்க உறவினர்களை இழந்திருக்கலாம், உங்க நண்பர்களை இழந்திருக்கலாம், உங்க வேலையை இழந்திருக்கலாம், திருமணம் ஆகாம வெயிட் பண்ணிருக்கலாம், கணவன் மனைவி பிரிந்தவர்களா கூட இருக்கலாங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருங்க. இந்த வருடம் உங்களுடைய மகிமை உங்களுக்கு திரும்பும். இந்த வருடம், கடந்த வருடம் நீங்க என்னென்னலாம் இழந்தீங்களோ அது எல்லாவற்றையும் இரட்டத்தவணையாக உங்களுக்கு திருப்ப தருவாருங்க. வேலையை இழந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ப்ரமோஷனோட உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்க சொத்துக்களை திருப்பி தேவன் உங்களுக்கு தருவார். உங்க குடும்பத்தை நீங்க இழந்திருந்தீங்கன்னா, உறவினர்களை இழந்திருந்தீங்கன்னா அவர்கள் உங்களை தேடி உங்களை சந்திப்பார்கள். இந்த வருடம் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவார். எல்லாவற்றையும் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார். நீங்க உங்க குடும்பத்தோட ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாருன்றதை நீங்க அறிந்து கொள்வீங்க. நீங்க உங்க வாயினால ஒரு அறிக்கையை செய்யுங்க. ஏசப்பா, நீங்க நான் இழந்தது எல்லாத்தையும் திருப்ப தருவேன்னு சொன்னீங்க. உங்க வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க அதை அப்படியே செய்ய போறதுக்காக நன்றின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இழந்தவை அனைத்தையும் தேவன் உங்களுக்கு திருப்ப தருவாருங்க. சும்மா இல்லைங்க, ரெட்டிப்பாக தருவார். இந்த வருடம் உங்களுக்கு மகிமை திரும்பும் வருடமாக இருக்கும். God bless you.